ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சைக்காலஜி ஸ்டூடெண்ட். ஓரியோ பிஸ்கட் நம்மள பல பேர் இந்த ஓரியோ பிஸ்கட் கடிக்னே சொல்லலாம். எக்ஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் இந்த பிஸ்கட்டை பார்த்தாவே போய் வாங்கணும் அப்படின்னு கிரியேட் பண்ணுற அளவுக்கு இந்த பிஸ்கட்டை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிஸ்கட்டோடைய எக்ஸ்டர்னல் வியூவாக இருக்கட்டும், இல்லை கலராக இருக்கட்டும், இல்லை பேக்கெட் கலராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு அடிக்டிவ் நேச்சர் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த பிஸ்கட்டில் வந்து கேட்டிங்கன்னா ஃபேட்டாக இருக்கட்டும், கெலோரிஸாக இருக்கட்டும், சுகர் லெவலாக இருக்கட்டும், இந்த மூணுமே ஹையாக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டயாபெட்டிஸ், டைப் 2 டயாபெட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. உங்களோட வெயிட் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே போகும். வெயிட் லாஸ் வந்து ஆக முடியாது, வெயிட் கெயின் தான் நிறையா ஆகும். அதே மாதிரி ஒரு சில ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹால்ஸாக இருக்கட்டும், இது நம்ம குடிக்கும்போது நம்ம பிரெயின் அடிக்ட் ஆயிரும். இங்கே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க, ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த பிஸ்கட்டை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. டெய்லி இதை சாப்பிடணும்னு தோணும், இது எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ வாங்கணும்னு தோணும், இது டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு தோணும். அதனாலேயே நம்ம தேவையில்லாமல் நிறையா வாங்கி சாப்பிடும். இதனால ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வருங்க. நான் சாப்பிடவே வேணான்னு சொல்ல மாட்டேன், அளவாக சாப்பிடுங்க. உங்கள் உடம்பை வந்து நீங்கள் எப்போ சேஃபாக வச்சுக்கோங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.